ஹாய் அன்பு நெஞ்சங்களே, எல்லாருக்கும் பிடிச்சது தேன்னு நான் வந்துட்டேன். இப்போ மோனு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க மண்டையில முடி இருக்கா? உங்க முடியில உதிர்வு இருக்கா? என்னடா இவன் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்க நினைக்காதீங்க. அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லை, நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு முடி உதிர்வு இருக்குன்னா இதுதான் உங்களுக்கான வீடியோ. அதாவது உங்க முடி வந்து சென்னையில உள்ள ஃப்ளாட் வீடு மாதிரி நெருக்கமா இருக்கா இல்லையா, கேரளாவில் இருக்க வீடு மாதிரி அங்கங்க இருக்குமே அத மாதிரி இருக்கா, இல்ல எதுவுமே இல்லாம பாலைவனம் மாதிரி இருக்கா, எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டிப்ஸை கேட்டீங்கன்னா உங்க முடி நெருக்கமாகவும் நிறையாவும் அழகாவும் அன்பாவும் வளரும். பாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இந்த டிப்ஸை செய்ய நீங்க எதுவும் மெனக்கிட வேண்டாம். காசு செலவோ பொருள் செலவோ எதுவும் ஆகாதுங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சூரியவம்சம் படத்துல அந்த இட்லி வச்சு உப்புமா செய்வாங்களே, அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன டைலாக்னா, எதுவும் இல்லைம்மா, வீட்டில் இருந்த பழைய இட்லியை உதிர்த்து உப்புமா செஞ்சா அவ்வளோ டேஸ்ட். அதே மாதிரி வீட்டில் இருக்க என்ன பொருளோ அதை வச்சு பண்ணாலே உங்க முடி உதிர்வை தடுக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னா, வெத்தலை 2, சின்ன வெங்காயம் 5, தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். வெத்தலை வந்து வேறங்க வெளிநாட்டுக்கு போனா வெத்தலை வந்து நம்ம பக்கத்து கடையில் கிடைக்கும். அப்படியே கிடைக்கலன்னா பக்கத்தில் ஏதாவது பாட்டி இருப்பாங்க, பாட்டி பையில சுருக்கு பையில இருந்து அப்படியே சுட்டுருங்க. அவங்க வெத்தலை போடுற பையில இருந்து 2 வெத்தலை சுட்டுதான். அப்புறம் வெங்காயத்தை எங்க போய் சுடுறதுன்னு கேட்காதீங்க. வெங்காயத்துல வீட்டுல இருக்கும், வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே தெரியலனா பக்கத்து வீட்டுல ஒரு 5 வெங்காயம் தாங்கன்னு கேட்டா கண்டிப்பா தந்துருவாங்க. அப்படி வாங்கிக்கோங்க. அப்படியும் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மளிகை கடை கிளம்புங்க. ஒவ்வொரு கடையிலயா ஒவ்வொரு வெங்காயம் இருங்க, 5 வெங்காயம் வந்துடும். நல்ல வெங்காயம் நம்ம வடிவேல் சொல்லுவாங்களா, சாம்பிளுக்கு வாங்க வரல ஒவ்வொரு கிலோவா, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயமா எடுங்க. 5 கடையில 5 வெங்காயம் எடுத்தா 5 வெங்காயம் கிடைச்சிரும். இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு டிப்ஸா சொல்றான் பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஃபன் தான். அப்புறம் தேங்காய் எண்ணெய் எப்படிடா செய்ய? சின்ன வெங்காயத்தை 5 கடையில் 5 ஒன்றா எடுத்து சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெய் எப்படி ஒவ்வொரு கையில நான் தொட்டு தைக்க சொல்றேன் அப்படின்னு கேட்காதீங்க. தேங்காய் எண்ணெய் பாக்கெட்டில் வாங்குங்க, இல்லை வீட்டிலே இருக்குங்க. எப்படியாவது கலெக்ட் பண்ணி வெத்தலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சு எல்லாம் கலந்துக்கோங்க. கலந்து சூடு பண்ணிக்கோங்க. அப்படியே ஏரியா ஃபுல்லாக யூரியா அடிக்கிற மாதிரி அடிக்காம நல்லா தேய்ங்க, தலை ஃபுல்லாக நல்லா தேய்ங்க. இதில் கண்டிப்பாக சூடு பண்ணி தாங்க தேய்க்கணும். ஏன்னா அப்படியே தேய்ச்சிங்கன்னு வைங்களேன், காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஆமாம், பெரிய நாசா விஞ்ஞானி காய்ச்சல் வந்தால் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும்ட்டு இவர் தான் சொன்னாதான் தெரியும் போல. போங்கங்க அப்படின்னு சொல்லாதீங்க, சும்மா ஒரு ஃபன் தான். இப்படி கலந்த கலவை எண்ணெய் அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சிங்கன்னா, அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தள்ளி தள்ளி இருக்காம முடி புதுசாக கல்யாணமான ஜோடிகா மாதிரி நெருக்கமாக இருக்கும். இல்லைன்னா சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க மாமியார் மருமக மாதிரி அங்கங்கே தான் இருக்கும். அதனால இதை ஒழுங்க தேய்ங்க, உங்க முடி நல்லா வளரும். அப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கேரளாவில் இருக்க வீடெலாம் அங்கங்கே இருக்குமே, அது மாதிரி இப்படி இல்லாமல் பாலைவனம் மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறதும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க முடி பக்கத்தில் நெருக்கமாகவும் நீளமாகவும் அழகாகவும் அன்பாகவும் வளரும். இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.